Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ delete பண்ண போட்டோஸை எப்படி ஈஸியா ரெக்கவர் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இப்போ நான் சொல்லி தர இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல delete பண்ண போட்டோஸை நீங்க ஈஸியா ரெக்கவர் பண்ணலாம். சோ அது எப்படி பண்ணலாம்ன்றத வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல்ல டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே சரியா நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காத லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு வந்து நான் வந்து ஒரு 2000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காத சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணலாம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆப் லிங்க்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண தெரியலனா இதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அந்த வீடியோவும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெக்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹவ் இட்ஸ் ஒர்க்குன்னு எடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா the app will show all the images deleted and not deleted. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபோட்டோவும் காட்டும், ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸையும் உங்களோட மொபைலில் இது காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். ரீஸ்டோரை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். அந்த பெர்மிஷனுக்கு ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க. அந்த பெர்மிஷன்ஸ்க்கு ஜஸ்ட் அலோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டெலிட்டட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைலில் கொஞ்ச நேரத்தை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாகவே இது வந்து லோட் பண்ணும். ஒன்ஸ் டெலிட்டட் ஃபோட்டோ எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஃபவுண்ட் பண்ணுறத கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 or 2 minutes டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா டெலிட்டட் ஃபைல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ். ஸோ ஸ்கேன்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே இது மாதிரி தான் இருக்கும். ஸ்கேனிங் கம்ப்ளீட்டட், எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ண ஃபைல்ஸ்லாம் இதில் வந்திருக்கு அப்படின்ற ஃபுல்லாகவே இதை காட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட் ஃபைல்ஸ் ஃபவுண்ட் வந்திருக்கும். கீழே ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெலிட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோவும் வரும், ப்ளஸ் டெலிட் பண்ண ஃபைல்ஸும் வரும். இது முன்னாடியே அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ஸில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எதுவோ அதை கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோ வந்து ரீஸ்டோர் பண்ணி காட்டுறேன். அந்த 4 ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீஸ்டோர் நவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைலில் கிராண்ட் பர்மிஷன்ஸ் ஒன்று கேட்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத ஜஸ்ட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி யூஸ் திஸ் ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். ரீஸ்டோர் டு டெலிட்டட் ரெக்கவரி, ஃபோட்டோ ரெக்கவரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ உங்களோட மொபைலில் டெலிட் பண்ண ஃபைல்ஸை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலிமா. ஸோ அது மாதிரி ஒரு ஃபோல்டராக ஓப்பன் பண்ணி ஒரு இது பாருங்கள். உங்களோட மொபைலில் டெலிட் ஆன ஃபைல்ஸ் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இதை மாதிரி நம்ம இன்னும் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதில் சொன்ன ட்ரிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மொபைலில் டெலிட் ஆன ஃபோட்டோஸை ஈஸியாக வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் உங்களோட மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.